இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால், இந்த மௌலுது பாத்தியா பிதத்தையெல்லாம் நீங்கள் உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். கேட்டால் முன்னோர்கள் தான் உண்டாக்குனாங்க, அவங்களாம் மோசமானவங்களா, ஏன்டா மௌலுது ஓதுற, இது இப்போ உண்டாக்குனாலும் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் தானே உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பிதத்துகளுக்கும் முந்தி சென்ற ஆளுக்கு மேலே பழி போடுவாங்களா. அதை பொய்யாக்குற விதமாக அல்ல இப்போ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கான். என்னன்னு கேட்டால், ஈசா நபிக்கு மௌலுது ஓதிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் ரசூல்லா மௌலுது சாவுலுமே மௌலுது ஓதுனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்ற இந்த வருஷம் ஈசா நபிக்குன்னு மௌலுது உண்டாக்கிட்டாங்க. அப்போ உண்டாக்குனதா? நீ இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்த? முன்னோர்கள் மகான்கள் பெரியார்கள் உண்டாக்குனதை ஃபாலோ பண்ணுறங்கிற. நீ இப்போ தானே ஃபஸ்ட்டு உன்னை தான் நாளைக்கு மகான்னு சொல்ல போகிறான் பின்னாடி வந்தவன். உன்னை மாதிரி கூமுட்டை ஈசா நபி மௌலுது ஒரு பார்த்து கொடுத்தான். இனி வரக்கூடிய ஜெனரேஷன் செய்வான், பெரிய பெரிய அவ்வளோயாக்கம் நாதாக்கள்லாம் ஓதிருக்காங்க, உன்னை தான் சொல்ல போகிறான். அப்போ ஈசா நபி மௌலுது வராங்க பாருங்கள், ஈசா நபி மௌலுது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதில் பார்த்தீங்களா, லா இலாஹ இல்லல்லா ஈசா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு ஈசா நபி எதுக்கு எப்போ ஓதுறாங்க தெரியுமா? இந்த ஜனவரி 25 கிறிஸ்மஸ்ஸு, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வந்துச்சா, அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இந்த மத குருங்கிற முட்டா பயல்களாம் உட்காந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லா ஈசா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் கேக்கு வச்சுருக்காங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கா பர்த்டே ஈசா நபிக்கு பர்த்டே கொண்டாடுறாங்களாம். அப்போ எப்படிலாம் உண்டாக்குறாங்க நல்லது, இப்படி தான் உண்டாச்சு வந்துச்சா இல்லையா? இது இருந்துச்சா? இது போன வருஷம் இருந்துச்சா? 10 வருஷம் முந்தி இருந்துச்சா? 100 வருஷம் முந்தி இருந்துச்சா? ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது 100 வருஷம் பிந்தி வரணும் செஞ்சுட்டு எங்கள் முன்னோர்கள் அவுலியாக்கள் மகான்கள் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் இப்படி தான் உண்டாகிறனால விளைவிக்கிறங்க. ஈசா நபிக்கு பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஈசா நபி ஈசா நபி மதிக்க வேண்டிய ஆள் தான், அதில் அல்லாவுடைய ரசூல் மாற்றம் கிடையாது. ஆனால் ஈசா நபி பர்த்டேன்னு எங்கேருந்து எடுத்த? அவங்களே இந்த பர்த்டே இல்லைங்கிறாங்க. டிசம்பர் 25 ஏதோ ஒரு நிலையை பெற்று வழி இல்லாமல் நான் கொண்டாடுறோங்கிறாங்க. இவர் ஈசா நபி அன்றைக்கி தான் பிறந்தார்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு மௌலுதை ஓதி அதுக்கு ஒரு கேக்கு வெட்டி அப்போ ஹாப்பி பர்த்டே ஈசான்னு சொல்லி என்ன செய்ய போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க. அது பின்ன முழுசும் கிடைக்கல, இது கிளிப்பிங் தான் கிடச்சிருக்கு. முழு மௌலுது வந்தால் தான் தெரியும். ஆனால் கேக்கு இருக்குது அந்த வீடியோவில். அது முன்னாடி பார்த்தா என்ன செய்யும், கேக்கு பெரிய பர்த்டே கேக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேக்கு ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க, பார்த்துக்குறங்க. அப்போ அந்தளவுக்கு சீர்கிட்டு போயிட்டுருக்குது. அடுத்ததாக